வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். சிலையும் நீயே சிற்பியும் நீயே. அத்தியாயம் 15. எண்ணி எண்ணி பேசலாமே. சிலையும் நீயே சிற்பியும் நீயே என்கிற இந்த தொடரை படித்து அதன்படி உங்களை நீங்கள் நேர்த்தியான சிலையாக வடிவமைத்து கொண்டிருக்கும் சிறந்த சிற்பியாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் எது தெரியுமா? நீங்கள் பேசுகின்ற தருணங்களை. துணியை மீட்டரால் அளக்கிறோம், தண்ணீரை லிட்டரால் அளக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அளக்க ஒரு அளவுகோல் இருக்கிறது. சரி, ஒரு மனிதனை அளக்கும் அளவுகோல் எது தெரியுமா? அவனது நாக்கு. ஒரு மனிதனது பேச்சை கொண்டே அவனை அளந்து விட முடியும். அதனால்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் யாகாவாராயினும் நாக்காக்க என்கிறார். எனவே இன்றிலிருந்து நீங்கள் எண்ணி எண்ணி பேசும் ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதென்ன எண்ணி எண்ணி என்று கேட்கிறீர்களா? எண்ணி யோசித்து சிந்தித்து பேச வேண்டும். எண்ணி கணக்காக அளவாக பேச வேண்டும். அன்னைக்கு நான் கோபத்தில் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என் பேச்சால் வேலையே போயிடுச்சு. அந்த அம்மா வீட்டில் பொண்ணு கொடுக்கவே பயமாக இருக்குது, அவங்க ஒரேடியாக யாரையும் மதிக்காமல் பேசுவாங்களாமே. அன்னைக்கு மட்டும் நான் துடுக்காக பேசாமல் இருந்திருந்தா நான் இந்த நேரம் இப்படி பிறந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன். இதெல்லாம் எண்ணி எண்ணி பேசாதவர்கள் கூறி புலம்பும் வார்த்தைகள். இன்றல்ல நேற்றல்ல, இதிகாச காலம் தொட்டே எண்ணி, அதாவது யோசித்து பேசாத வார்த்தைகளால் இழந்தவைகள் ஏராளம். யோசிக்காமல் தனக்கு 2 வரங்கள் வேண்டும் என்று கேட்ட கைகேயியின் வார்த்தையினால் தசரதன் தன் உயிரையே இழந்தார். யோசிக்காமல் லக்ஷ்மணரிடம் அந்த மானை பிடித்து வா என்று கேட்ட சீதையின் வார்த்தைகளால் ராமர் தன் நிம்மதியே இழந்தார். சூதாட்டத்தில் துரியோதனனிடம் பாஞ்சாலியை பணயம் வைக்கிறேன் என்று சொன்ன தர்மரின் வார்த்தைகளால் உருவானது பாரத போர். யோசிக்காமல் பேசிய வார்த்தைகளால் எத்தனையோ சாம்ராஜ்யங்களே சரிந்திருப்பதை நோக்கும்போது எண்ணி பேச வேண்டியதன் அவசியம் புரிகிறதல்லவா? வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, அன்றாடம் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. கடலில்தான் ஓயாத அடுத்தடுத்த அலைகள் என்பதில்லை. நம் சம்சார சாகரத்திலும் ஓயாத அடுத்தடுத்த அலைகள், சந்தோஷ அலை, துக்க அலை என்று மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த அலைகளில் எதிர்நீச்சல் போடும் நாம் நாக்கு என்கிற துடுப்பை முறையாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எங்கெல்லாம் எண்ணி பேச வேண்டும் என்று பார்ப்போமா? வீட்டு பெரியவர்களுடன் பேசும்போது யோசித்து பேசுவதே நல்லது. அனுபவ அறிவு அதிகம் உள்ள அவர்களிடம் யோசிக்காமல் தாட்பூட் என்று பேசினால் பின்னால் சங்கடத்துக்குள்ளாவது நீங்கள்தான். உங்ககிட்ட கேட்கல, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, வயசாயிடுச்சுன்னா ஒரு ஓரமாக உட்கார வேண்டியதானே. இந்த பேச்செல்லாம் யோசிக்காமல் பேசிவிடாதீர்கள். நீங்கள் உங்கள் பெற்றோரை மதிக்கும் அதே அளவே உங்கள் பிள்ளைகளால் நாளை நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அலுவலக மேல் அதிகாரியிடம் எந்த ஒரு அதிகாரியும் தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர் வேலை செய்ய தெரிந்தவராக, தான் சொல்வதை கேட்டு திறமையாக வேலை செய்ய தெரிந்தவராக இருப்பதையே விரும்புவார். தன்னை விட அறிவாளியாக, மேதாவித்தனத்தை காட்டுபவராக இருப்பதை விரும்புவதில்லை. அவரிடம் இந்த ஒர்க்கை இப்படி செஞ்சால் தான் சீக்கிரம் முடிக்க முடியும், இது சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு முன்னாலேயே தெரியும் என்றெல்லாம் யோசிக்காமல் பேசாதீர்கள். தான் சொல்வதற்கு அவ்வப்போது கைதூக்கும் கீழ் ஊழியரையே ஒவ்வொரு மேலதிகாரியும் விரும்புவார். தலை தூக்கும் ஊழியரை விரும்புவதில்லை என்பதை மனதில் வைத்து கொண்டு பேசுங்கள். மருத்துவமனையில் உள்ள நோயாளியிடம், மருத்துவமனையில் உள்ள உங்கள் பேச்சு அந்த நோயாளிக்கு நோயை குணப்படுத்தும் மருந்து போல இருக்க வேண்டும். இருக்கும் நோயை அதிகப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது. நல்லா கவனித்து பார்க்க சொல்லு. அல்சர்னு தான் என் ஃப்ரெண்டு இதே ஆஸ்பத்திரிக்கு வந்தான், சரியாக கவனித்து பார்க்கல,
அல்சர் கேன்சராக முத்தி போன மாதம் இதே தேதியில் தான் போனான். நல்லா உடம்பை கவனிச்சுக்குங்க. இந்த வயசில் ஏன் இப்படி? பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட பண்ணலை. இந்த மாதிரி பேச்செல்லாம் வேண்டாம். உங்கள் குழந்தைகளிடம் பேசும்போது கூட சமயங்களில் யோசித்து பேசுவதே நல்லது. உங்கள் குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் உங்களையே பின்பற்றுகிறார்கள் என்பது எப்போதும் உங்கள் நினைவில் இருக்கட்டும். எதிர் வீட்டு மாமா வந்தால் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு. இங்கே பாருடா, நானும் உங்கள் பெரியம்மாவும் பேசுனதை உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சது, நீ அவ்வளவுதான். உங்கள் டீச்சர் சொன்னாலாக்கும் அவளுக்கே ஒன்றும் தெரியாது. இப்படி பொய் சொல்லுதல், மறைத்தல், மதிக்காமல் இருத்தல் போன்றவைகளை நீங்களே கற்றுத்தராதீர்கள். பிறகு யார்கிட்ட இந்த பழக்கத்தெல்லாம் கற்றுக்கிட்ட என்று அதட்டாதீர்கள். வீட்டில் மற்றவர்களிடம். வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதாவது வீட்டுக்கு வீடு அவரவர்களுக்கு தகுந்த பிரச்சனைகளால் சூழப்பட்டுள்ள நாம் அதிலிருந்து விடுபட்டு கொள்ள வழிமுறைகளை நாமே கண்டுபிடித்து செயல்பட வேண்டும். அதை விடுத்து ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாற்றி குறை கூறி வார்த்தைகளை அஸ்திரங்களாக வீச வேண்டியதில்லை. நான் போய் சேர்ந்த பிறகுதான் இந்த வீடு உருப்படும், போ அப்படியே ஒளிஞ்சு போயிடு என்கிற வார்த்தைகள் எல்லாம் இனி வேண்டாம். கேட்கும் உள்ளங்கள் வேதனையால் கசக்கி பிழியப்படும். உங்களிடம் உதவி கேட்க வருபவர்களிடம். வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவது இயற்கை. உங்கள் நெருங்கிய உறவினரோ நண்பரோ உங்களிடம் பண உதவியோ வேறு ஏதோ உதவியோ கேட்டு வரலாம். அவரிடம் பேசும்போது யோசித்தே பேசுங்கள். உங்களுக்கு கொடுக்க முடிந்தால் கொடுத்து உதவுங்கள். மனதார வாழ்த்துவார்கள். கொடுக்க முடியாத பட்சத்தில் உதவ முடியாததற்கு வருத்தப்படுவதாக சொல்லுங்கள். அதை விடுத்து உனக்கு இந்த நிலைமை வந்திருக்கக்கூடாது, உன் நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது போன்ற வார்த்தைகளை கொட்டாதீர்கள். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி வெந்நீர் ஊற்றும் வேலையை மறந்தும் செய்யாதீர்கள். சரி, எங்கெல்லாம் எண்ணி, அதாவது கணக்காக அளந்து பேச வேண்டும் என்று பார்ப்போம். வீட்டில் வேலை பார்ப்பவர்களிடம். உங்களிடம் வேலை பார்க்க வந்தவர்கள் வேலை பார்த்து சம்பளம் வாங்க மட்டுமே வந்திருக்கிறார்கள் என்பது நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களில் சிலர் வேலைக்காரியிடம் வீட்டு விஷயங்கள் அனைத்தையும் நெருங்கிய தோழியிடம் சொல்வதைப் போல சொல்வீர்கள். அவளும் உங்கள் வீட்டு அஞ்சரைப்பட்டியில் இருக்கும் கடுகு முதல் பேங்க் லாக்கரில் இருக்கும் காசு மாலை வரை தெரிந்து வைத்திருப்பாள். இடையிடையே உங்களுக்கே அறிவுரையும் ஆலோசனையும் வழங்க ஆரம்பிக்கும் போதுதான் நீங்கள் விழித்து கொள்கிறீர்கள். அவளை வெறுக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த நிலைக்கு காரணம் யார்? முழுக்க முழுக்க நீங்கள்தான். ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அவளிடம் அளந்து பேசியிருந்தால் அவளும் நிலைத்து வேலை பார்த்திருப்பாள். திருமணமான புதிதில் புகுந்த வீட்டினரிடம். உங்களுக்கு சமீபத்தில் திருமணமாகி புகுந்த வீட்டில் வலது கால் எடுத்து வைத்திருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் தான் நீங்கள் எண்ணி அதாவது யோசித்து அளந்து பேச வேண்டியது அவசியம். உங்கள் பிறந்த வீட்டு விஷயங்கள் அவ்வளவையும் மெகா சீரியல் மாதிரி தத்ரூபமாக ஒன்றுவிடாமல் மனதில் பதிய வைத்து கொள்வதோடு ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது நீயே தான் ஒரு தடவை சொன்ன உங்கள் சித்தி சரியில்லைன்னு என்று சொல்லும்போது தான் உங்கள் தேவையற்ற லொடலொட பேச்சின் விளைவு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உடன் பணிபுரிவோரிடம். உங்களுடன் பணிபுரிபவர்கள் அனைவரும் நல்ல எண்ணம் கொண்டவராக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. உடன் பணிபுரிபவர்களும் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வித்தியாசத்தை நன்கு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கூட வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் நல்ல நண்பர்கள் என்று சொல்ல முடியாது. தேவையில்லாமல் வீட்டு ரகசியங்கள், சக நண்பர்கள் பற்றிய கிசுகிசுக்கள் போன்றவற்றை பரிமாறிக்கொள்ள வேண்டாம். கணக்காக அளவாக நட்பு வைத்து கொண்டால் போதும். அந்த நட்பு எப்போதும் நீடித்திருக்கும். முதலில் அறிமுகமாகும் போது உறவினர் நண்பர்களிடம் முதலாக அறிமுகமாகிறீர்களா?
இப்போது நீங்கள் அளந்து பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை பற்றிய தற்பெருமை, உங்கள் குடும்பம் பற்றிய செல்வச் சிறப்பு போன்றவற்றை எடுத்த உடனேயே எடுத்து விட வேண்டாம். அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுங்கள். பொது விஷயங்கள் சில பேசுங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் நம்முடன் பேச மாட்டார்களா என்று அவர் நினைக்கும்படி உங்கள் பேச்சு இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த முறை இவர்கிட்ட வந்து மாட்டக்கூடாது என்று அவர் நினைக்காதபடி வைத்து கொள்ளுங்கள். அடுத்து இன்டர்வியூவின் போது புதிதாக வேலை தேடி செல்கிறீர்களா அல்லது பதவி உயர்வு இன்டர்வியூவா? இந்த நேரத்திலும் நீங்கள் உங்கள் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு மைனஸ் மதிப்பெண்களையே வழங்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்ட கேள்விக்கு தெளிவான சுருக்கமான விடையே தேர்வு செய்யப்படுவதற்கு ஏற்றது. மொத்தத்தில் அளவான பேச்சு உங்கள் வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக உயர்த்தும். பேசாத வார்த்தைக்கு நீங்கள் எஜமான், பேசிய வார்த்தை உங்களுக்கு எஜமான் என்கிறார் அறிஞர் கார்லைல். என்றுமே எஜமானனாக இருக்க விரும்பும் நீங்கள் இனிமேல் எண்ணி எண்ணி பேசுவீர்கள் தானே? வாழ்த்துக்கள்.